ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா பேயர் பிராண்ட் சேர்ந்த ஃபெனஸ்குயிக் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன ரெகுலண்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளூபென்டைமைடு 8.33%, டெல்டாமெத்ரின் 5.56%, டபுள்/W அப்படிங்கிற விகிதத்தில் SC ஃபார்முலேஷனில் இருக்குது. அதாவது டபுள்/W அப்படிங்கிறது வந்து வெயிட் பெர் வெயிட். அதாவது இப்போ ஒரு 100 ml அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 100 mlல ஃப்ளூபென்டைமைடு வந்து 8.33 ml அண்ட் டெல்டாமெத்ரின் வந்து 5.56 ml இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த வெயிட் பெர் வெயிட் அப்படிங்கிறது. ஸோ SC ஃபார்முலேஷன் வந்து சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய திக்கான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம தண்ணியில் கலக்கும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உடனே கரைஞ்சிரும். ஸோ இந்த SC ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி வந்து முடிஞ்ச அளவு நல்லா குளிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து அடி தங்கியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா குளிக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் தண்ணியில் கலந்த உடனே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி பூச்சிக்கொல்லி வந்து சமமான அளவில் நம்ம கலக்கக்கூடிய மருந்தில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லி வந்து எந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகளுக்கு பயன்படுத்தக்கூடியன்னு பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக எல்லா வகையான பயிர்களையுமே புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தக்காளி, வெண்டை, பாகற்காய், கத்திரிக்காய் போன்ற காய்கறி பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய காய்ப்புழுக்களாக இருக்கட்டும், அண்ட் சப்போட்டா, மாதுளை, கொய்யா, மாம்பழம் போன்ற பழவகை பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய காய்ப்புழுக்களாகட்டும், இந்த மாதிரியான புழுக்களை பிரத்யேகமாக அளிக்கிறதுக்கும் பூவை பயிரான மல்லிகை, முல்லை, பிச்சி, ரோஸ் போன்ற பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய மொட்டுப்புழுக்கள் அளிக்கிறதுக்கும் பிரத்யேகம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நம்ம மேஜராக மகசூலை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் இந்த புழுக்கள்னு இல்லாமல் பயிரில் இலைகளை அரிக்கக்கூடிய புழுக்களாக இருக்கட்டும், இலை சுருங்க புழுவாக இருக்கட்டும், அதாவது லீஃப் மைனர்னு குறிப்பிடக்கூடிய புழுக்கள், அண்ட் கூண்டு புழுன்னு குறிப்பிடக்கூடிய லீஃப் பெப்பர் புழுக்களாக இருக்கட்டும், அதாவது இலை வளைப்புழுன்னு குறிப்பிடலாம். அண்ட் செமிலூப்பர்னு குறிப்பிடக்கூடிய அரை வளையப்புழு, அதாவது ஒரு சி ஷேப்டு புழுவாக இருந்த மாதிரி இருக்கும். அது இந்த புழுக்கள் ஊர்ந்து போகிறதே சி ஷேப்லேயே தான் ஊர்ந்து போகும். ஸோ இந்த மாதிரியான எல்லா வகை பயிர்களையுமே சேதப்படுத்தக்கூடிய புழுக்களுக்கு பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். அண்ட் இது இல்லாமல் ஒரு சில வண்டுகளுமே இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த மூலியமாக அழியும். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து எந்த மாதிரி செயல்படக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய டெல்டாமெத்ரின் அப்படிங்கிற மூலக்கூறு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு முழுக்க கான்டாக்ட் மூலயமா ஆக்ட் ஆகக்கூடியது. ஸோ நேரடி தொடர்பு மூலயமா படக்கூடிய புழுக்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அப்படி அழியலை அப்படின்னாலும் அந்த புழுக்கள் எல்லாம் நம்ம ட்ரீட் பண்ண சர்ஃபேஸை அரித்து உண்ணும்போது அழியும். அதாவது இது வந்து சர்ஃபேஸ் ரெசிடியூ மேலே படிஞ்சு இருந்திருக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிருக்கக்கூடிய இடத்துலலாம் இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறு. ஸோ அந்த விஷத்தன்மை பாதிக்கும் போது அதை உட்கொள்ளும் போது இந்த புழுக்கள் எல்லாமே அழியும். அண்ட் இந்த டெல்டாமெத்ரின் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியது. அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கான்டாக்ட் மூலியமாக பட்டதாக இருக்கட்டும், அண்ட் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு அரித்து உண்ண புழுக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளேயே முழுவதுமாக அழிஞ்சிரும். ஸோ இது வந்து ஷார்ட் ரெசிடியூல் நம்ம குறிப்பிட்டது. இது ஃபாஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால ஸோ இது அப்போதைக்கு அழிச்சதுக்கு பிறகு இந்த ரெசிடுவல் எஃபெக்ட் வந்து ஒரு சில நாட்களுக்கு தான் தங்கும் செடியில். ஏன்னா இது வந்து சூரிய ஒளியாலையும் அண்ட் பயிரோட வளர்ச்சியாலையும் இது வந்து சர்ஃபேஸ் ரெசிடியூ அப்படிங்கிறதுனால இந்த கோட்டிங் வந்து நாளடைவில் பிரேக்கிங் ஆகி அதோட செயல்பாடு வந்து தோய்வடைஞ்சிரும். ஸோ அதனால் இது வந்து ஷார்ட் ரெசிடுவல் பீரியட். ஆனால் இதில் கூடிய இந்த ஃப்ளூபென்டைமைடோட செயல்பாடு வந்து பயிர்களில் நீண்ட நாட்கள் செயல்படக்கூடியது. எவ்வளோ நாட்களுக்கு அப்படின்னா அதிகபட்சமாக 2 வாரம் வரை செயல்படும். ஸோ இந்த பூச்சிக்கொல்லி வந்து நீங்கள் அதீத புழு தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே 3-4 மணி நேரத்தில் முழுவதும் அழிஞ்சிரும். ஸோ ஏதாவது காய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து அழியாமல் போகிற வாய்ப்புகள் இருக்குது. இது பூவை பயிரில் இருக்கும் பட்சத்தில் அந்த மொட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது செடி ஷேக் ஆகும்போது அந்த மொட்டை விட்டு வெளியே வந்து அடுத்த மொட்டை அரிக்கும் போதோ இல்லைனா இலையில் ஒன்றும் போதோ அந்த புழுக்களை வந்து அழியும். ஸோ இந்த புழுக்கள் எல்லாமே ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளே அழிஞ்சு கொட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் இந்த புழு தாக்குதல் வரதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஃப்ளூபென்டைமைடும் இந்த டெல்டாமெத்ரினில் இருக்கக்கூடிய தற்காலிகமான அந்த சர்ஃபேஸ் ரெசிடியூவும் தான். ஸோ இதோட செயல்பாடு அப்படிங்கிறது வந்து நீண்ட நாட்கள் செயல்படக்கூடியது. இதோட இடைவெளி நாட்களை வந்து நம்ம இந்த வீடியோட மிட்லேயே சொல்லிடுறோம். அது இதோட இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது நம்ம நார்மலாக 10-14 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ஸோ அந்தளவுக்கு இது நீண்டு செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி. ஸோ இதை குறைந்த இடைவெளி நாட்களில் நீங்கள் ரிப்பீட்டடாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒருவேளை அதீத காய்ப்புழு தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இடைவெளி நாட்களான 7-10 நாட்களுக்கு ஒரு முறை கூட தீவிரமான புழு தாக்குதல் ஏற்படும்போது பயன்படுத்தலாம். இப்போ உங்களோட ஃபீல்டில் அதிகமான களைகள் இருக்குது, அதனால் அதிகமான அந்து பூச்சிகள் இருக்குது, தொடர்ந்து புழுக்கள் பொறிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம குறிப்பிடக்கூடிய இந்த 7-10 நாட்கள் இடைவெளியை வந்து பின்பற்றலாம். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.6 ml இருந்து 0.8 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் இனிஷியலாக இப்போ தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்துறீங்க அப்படின்னா 0.6 பயன்படுத்தினாலே மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நாளடைவில் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது புழுக்களுக்கு கேட்கல அப்படின்னா ஒன்று ரொட்டேஷனில் மருந்துகள் மாற்றி பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மூலயமா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆனால் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது காட்டிலும் நீங்கள் வந்து மாற்றி பூச்சிக்கொல்லியில் பயன்படுத்தும் போது இன்னுமே பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். புழுக்கள் ரெசிஸ்டண்ட் ஆகிறத சுலபமாக தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பூச்சிக்கொல்லியோட கம்ஃபர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்குழிகள் கூடயோ இல்லைனா நுண்ணுயிர் சத்து மருந்துகள் கூடயோ இல்லைனா பிளான் க்ரோத் த்ரில்டர்ஸ் கூடயோ இல்லைனா உயிர்வீகிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது.
அண்ட் இதை வந்து நம்ம குறிப்பிட்டு சல்ஃபர் கூட சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி சல்ஃபர் வந்து ஹீட்டு ப்ளஸ் இந்த பூச்சிக்கொல்லியில் வந்து டெல்டா மெத்திலின் பைரித்ராய்டு இருக்கிறதுனாலையும் சுலபமாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி சல்ஃபர் கூட மட்டும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 450 ரூபாயிலேருந்து 620 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 835 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 1600 ரூபாயிலேருந்து 1900 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் இன்டர்வல் வந்து ப்ரீவியஸாக வீடியோவில் மிட்டில் குறிப்பிட்டது போல் 10லேருந்து 14 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் நார்மலாக. ஸோ இது ரொம்ப தீவிரமான புழு தாக்குதல் இருக்கும் பட்சத்தில் 7லேருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றியோ தெரிஞ்சுருந்துச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பெயரையோ இல்லைனா டெக்னிக்கையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.